வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. பொதுவாகவே கேக்கு மைதால செய்வாங்க, கோதுமை மாவுல செய்வாங்க, ஏன் ராகில கூட செய்வாங்க. ஆனா அரிசி மாவுல கேக்கு புதுசா இருக்குல்ல? அட ஆமாங்க, இன்னைக்கு நம்ம அரிசி மாவை ஆட்டி தான் கேக் செய்ய போறோம். நாங்கள் சின்ன வயசுல ஊருக்கு போகும்போது எங்கள் பாட்டி எங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம் இதை. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் ரைஸ் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுலேயே 1 கப் அளவுக்கு வடித்த சாதம், குக்டு ரைஸ், அது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்புக்கு வெல்லம், இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளாக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஹோல் ஏலக்காய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் ரைஸ் கேக் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸான டிஷ் அங்கே. இப்போ இந்த அரிசி, சாதம், சீரகம், ஏலக்காய் தூள், இந்த 4 பொருளை மட்டும் நாம் மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ரைஸை கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் வடிச்சிருங்க. அரிசியை முதல்ல போட்டுடுறேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சாப்பாடு ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக கொஞ்சமாக நான் உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த 1 கப் வெல்லத்தை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். ஒரு 1/2 கப் தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரிசியை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், ஏன்னா இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி அந்த தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக ஆட்டிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு அந்த கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இது பாகு வரணும் அவசியம் இல்லைங்க, வெல்லம்லாம் வந்துட்டு கரைஞ்சா போதும், உங்களுக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் கரைஞ்சாவே போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இதை நம்ம சூடாக இருக்கும்போதே மாவில் ஊற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் மாவோடு இந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதை மட்டும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று கலந்து டைல்யூட் ஆயிரும். ஆனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோடா சேர்த்துக்கலாம், ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ தான் சாஃப்டாக வரும், அதுக்காக சேர்த்துக்க போகிறோம். இப்போ குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒன்று ஃபுல்லாகவுமே 4 ஸ்பூன் நெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லை 2 கலந்து கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அந்த ஸ்மெல்லுக்காக சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சில்லு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் இப்போ இந்த தேங்காய் இந்த நெய்யில் ஒரு பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா, இது ஆப்ஷனல் தான், தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும், ஆனால் முந்திரி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை கலந்துடலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த குக்கரில் நம்ம நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஊற்றின மாவு நல்லா செட் ஆகிருக்கு. இதில் நான் குக்கரில் வந்துட்டு கேஸ்கட்லாம் போடாமல் ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி தப்பாரு. இது மெயினாக என்னென்னா விசிலும் போடக்கூடாது, உள்ள கேஸ்கட்டும் போடக்கூடாது. ஜஸ்ட் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இப்போ நம்மளோட ரைஸ் கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இது வெந்திருக்கா இல்லையான்றது ஒரு சின்னதாக ஒரு டூத்பிக் மாதிரி உள்ளே விட்டு எடுப்போம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. எதுவுமே மாவு ஒட்டாமல் க்ளீனாக ஸ்டிக் வந்துச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் நல்லா ஆற விடணும், அதுக்கப்புறமேல தான் இதை எடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 1/2 அன் ஹவரில்
அதுவே நல்லா அழகாக கலண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேக்கை எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வரும். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஒட்டாக உங்களுக்கு தெரியும். அதே போல் வைக்கும்போது லேயராக வரும். உங்களுக்கு தெரியுதா? இதுதான் ஒரிஜினல் அந்த ரெசிபியோட டெக்ஸ்சர். இந்த மாதிரி லேயராக வரணும். இதுக்கு நாங்கள் வச்ச பேர் என்னமோ ரைஸ் கேக்கு தான். ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் உங்கள் யாருக்கா தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.